நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக பிரச்சனை எனக்கு சோதனைக்கு மேல சோதனைடா, என்னால தாங்கவே முடியலன்னு சொல்லி ரொம்ப மனசு உடைஞ்சு போய் வாழவா சாவவா, இந்த உலகத்துல இருக்கிறத காட்டிலும் செத்தே போயிடலாம் போல் இருக்குடா, அவ்வளவு பிரச்சனை அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருக்கீங்களா? கர்த்தர் உங்க கூட பேசுகிறார். யாக்கோபு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12வது வார்த்தை இப்படியாக சொல்லப்படுகிறது, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க. நீங்க சோதனையை குறிச்சு ரொம்ப வேதனைப்படுறீங்க. எனக்கு ஏன் இந்த சோதனை, எனக்கு ஏன் இந்த பிரச்சனை. ஆனா வேதம், அவன் பரலோக தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்க பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யூ ஆர் a lucky person. நீங்க ரொம்ப blessed people, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. எப்படி பார்த்தீங்களா? நீங்க பிரச்சனைன்னு சொல்றத வேதம் சொல்லுது அது பிரச்சனை கிடையாது. பிரச்சனை இருந்து வெளியே வந்து ஒரு அற்புதமான காரியத்தை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு வாசல். நீங்க சோதனை சகிக்கீங்கன்னா ரொம்ப வேதனைப்படாதீங்க. கர்த்தர் உங்களை பாக்கியவான் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஏன் அப்படி சொல்றார் அப்படின்னா, நீங்க சோதனைப்பட கர்த்தரை அறிகிற அறிவிலே நீங்க வளர்ந்து கொண்டிருப்பீங்க. கர்த்தரை நீங்க அறிஞ்சிட்டீங்கன்னா, கர்த்தரை நீங்க அதிகமா நீங்க தெரிந்து கொண்டீங்கன்னா, நான் சொல்றேன், அநேக அற்புதங்களையும் அநேக அதிசயங்களையும் கர்த்தர் உங்க வாழ்க்கையிலே செய்வார். அப்ப நீங்க பாக்கியவான்களா மாறிடுவீங்க, பாக்கியவதியா மாறிடுவீங்க. அதனால நான் இவ்வளவு பிரச்சனைக்குள்ள இருக்கிறேனே அப்ப நீங்க சோர்ந்து போகாதீங்க. உங்களை கர்த்தர் பாக்கியவதியாய் மாற்ற அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, விசுவாசிங்க. ஆண்டவர் ஏன் என்ன இந்த பாதையில் நடத்துறாரு? என்னை பாக்கியவனாய் மாற்ற. எனக்கு ஏன் இந்த பிரச்சனை? என்னை பாக்கியவனாய் மாற்ற. எனக்கு ஏன் இந்த அழுகை? எனக்கு ஏன் இந்த கண்ணீர்? எனக்கு ஏன் இந்த துக்கம்? எனக்கு ஏன் இந்த கவலை? நான் பாக்கியவனாய் தேவன் என்னை மாற்றுவதற்காக என்னை இந்த பாதையில தேவன் நடத்துகிறார். அநேக உபத்திரவங்களுக்கு நடுவில் தான் கர்த்தர் யார் என்பதை கண்டுகொள்ள முடியும். அநேக பிரச்சனைகளுக்கு நடுவில் தான் தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிறதை நம்மால் உணர முடியும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். உங்க பிரச்சனை எல்லாம் மாறும். கர்த்தர் வேதத்துல சொல்லப்படுகிறது போல உங்களை பாக்கியவனாய் மாற்றுவார், உங்களை பாக்கியவதியாய் மாற்றுவார். அதனால எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைக்குன்னு சொல்லி தவறான முடிவுகள் எடுத்துடாதீங்க. ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போயிடாதீங்க. ஜெபத்தை நிறுத்திடாதீங்க, பரிசுத்த வாழ்க்கையை நிறுத்திடாதீங்க, வேத வாசிப்பை நிறுத்திடாதீங்க. நீங்க செய்யறத செஞ்சுக்கிட்டே இருங்க. நான் சொல்லுகிறேன், ஒரு காலம் வருகிறது, ஒரு நேரம் வருகிறது. அந்த நேரத்துல கர்த்தர் உங்களை பாக்கியவான் என்பதை உலகம் கண்டுகொள்ளும். இவ்வளவு பிரச்சனைக்கு நடுவுலையும் நிற்கிறானே அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியப்படுகிற அளவுக்கு தேவன் உங்களை வழிநடத்த உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆகையால் இனி சோர்ந்து போகாதீர்கள். நீங்கள் பாக்கியவதியாக தேவன் மாற்றிருக்கிறார். அதனால சோதனை குறித்து ரொம்ப வேதனைப்படாதீங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி போட அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நாள் உங்களுக்கு ஒரு ஜெயமுள்ள நாளாக தேவன் மாற்றி கொடுப்பாராக. God bless you.